பெரியவர்களை இன்றைக்கு 2 நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. நூலாசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. இந்த மண்ணை சேர்ந்தவங்க அவங்க. அதுவும் இசைத்தட்டின் தன் வரலாறு. 1942 நான் சின்ன பிள்ளையாக இருந்த போது, அப்படின்னா அந்த காலத்தில் 1ஆம் 2ஆம் படிச்சுக்கிட்டு இருந்த காலம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு கருவி இதுதான். ஏன்னா வீடுகளில் ஒன்றும் இருக்காது, எதுவும் இல்லை. வீட்டில் உடைமைகள் என்பதெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான் இருக்கும் அந்த காலத்தில். இன்றைக்கு இருக்கிற மாதிரி உடைமைகள் இருக்காது வீட்டில். உடைமைகள் அப்படின்னா அந்த சாப்பாட்டு அறை இருக்கு பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய தட்டு முட்டு சாமானம் ஏதாவது சாப்பிட்றது என்ன, அதுலேயே கூடிய வட்டினா 2 வட்டி தான் இருக்கும். வட்டில்னா 2 வட்டியில் இருக்கும். 2 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் 3ஆவது ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்க சாப்பிட்டு முடித்த ஒருபாடு அதை கழுவுன தட்டு இருக்கு பாருங்க, அதில் தான் போடுவாங்க. நான்லாம் அப்படி பல நாள் காத்திருக்கேன். அதனால சில நாள் முந்திடுவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அப்படி இருந்த காலத்தில் எங்களுக்கு பொழுதுபோக்குறதுக்கு கிடைக்கிறது இந்த ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அதுதான் முதல்ல. ஓடி ஓடி பார்ப்போம், தெருவா போவோம். ஏன்னா எங்கள் வீடுகளில் வாங்க முடியாது. அது பார்த்தா ஒரு பெரிய ஒரு நாய் ஒன்று இப்படி காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு குழா ஒன்று இருக்கும். அதில் அவள் அதுக்கு பார்க்கணுமே, அது செகண்ட் ஹேண்டாக தான் வந்துருக்குது. அதை அந்த காலத்தில் வச்சுக்கிட்டு ஒரு வைத்தியர் வீட்டில் இருந்துச்சு. அங்கே போய் கேட்போம் நாங்கள். அதனுடைய வரலாற்றை பற்றி எழுதியிருக்கிறார் ஐயா. அப்போ அது பாராட்டணும் இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. அடுத்தவர் நீயா இருந்த என்ன பண்ணுவ அப்படின்றாரு. இது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி பேசும்போது, சரி நான் இப்படி செஞ்சுட்டப்பா, நீயா இருந்தால் என்ன செய்வ அப்படின்னு கேட்கறது ஒரு சாதாரணமான விஷயம்தான் அது. ஆனால் ரொம்ப விஷயம் ஆழமான விவகாரம் அது. நம்ம கேட்குறான், ஒருத்தர் உடனே செஞ்சிட்டோம்னா என்ன செஞ்ச கழிச்ச, என்னடா பண்ணிட்ட அப்படின்றான்ல. சரிப்பா நான் ஏதோ பண்ணிட்டேன், என்னால் முடிஞ்சதை பண்ணியிருக்கேன், நீயா இருந்து என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதை குழந்தைகளுக்கு இது சிறு பிள்ளைகளுக்கான கதை புத்தகம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப தேவைப்படுது. நெடுங்காலமாக என்ன செஞ்சிட்டோம்னா, நமக்கு கலை உரைத்த கற்பனைகளையே கதை கட்டி, ஒரு காலத்தில் கற்பனை கதைகள் அத்தனையும் அதுலேயே நம்ம மூழ்கி முத்தெடுக்கிற மாதிரி செஞ்சு போயிட்டோம். இப்போ அப்படி இல்லை, நடைமுறை கதைகள் ஏதாவது சொல்லி ஆகணும் குழந்தைகளுக்கு. அதனால் ஒரு பக்கம் குழந்தை எழுத்தாளர் ஒருத்தது, இன்னொரு புறம் ஒரு வரலாற்று செய்திகளை சொல்கிற, கடந்த கால இதை எடுத்து சொல்கிற ஒருத்தர். 2 பேர் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மண்ணிலிருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களை பாராட்டணும். அதை சுவைபட சொல்லணும் இல்லையா. சுவைபட சொல்லுகிறத அது குழந்தைகளுக்கு சொல்வது என்பது இன்னும் ரொம்ப பெருசு. அதனால் 2 பேரையுமே வாழ்த்துகிறேன், வணங்கிக் கொள்கிறேன். பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையிலங்க, நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான ஒரு பயணம். அவ்வளோதானே, அது சுருக்கமான வாழ்க்கை. அது இந்த பயணத்தில் அதை பகுத்து கூட பார்க்கலாம். அதை ஒரு அநேகமாக விவரம் தெரிஞ்ச என்ன, மூச்சு விட்டு ஒரு 3 மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும். அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே நம்ம மூச்சு தொடங்கிறதுன்னு சொல்கிறான். 6வது மாதத்துக்கு மேலே நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சிடறோம். அங்கே மூச்சு விடுறது மட்டும் இல்லையா, சாப்பிட்றது, ஆட்டம் போடுறது, குத்துறது. அதனால தான் அம்மா அடிக்கடி சொல்லி காட்டுறாளே, உன் பகன் உன்னை விட மோசமாக இருப்பான் போல இருக்கப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறான் அப்பா கிட்ட. அதனால் நம்ம வேலையை அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம். அங்கே இருந்து தொடங்கி அதுக்கு பாடு இப்போ கருவாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்புறம் அதுக்கு பிற்பாடு குழந்தையாக பிறந்த பிற்பாடு ஒரு குழந்தை வாழ்க்கை, ஒரு 5 வயசு வரைக்கும் என்ன தெரியும்,
அது அப்போ நம்ம என்ன செஞ்சோம், என்னவா இருந்தோம்ன்றது ஏதாவது தெரியும், ஞாபகம் இருக்கா? நினச்சி பார்க்குறோம், நினைவு வரலையே. ஒருவேளை அறிஞர்கள் இங்கே இருக்கவங்களுக்கு யாருக்கும் நினைவு இருக்கா நமக்கு தெரியல. யாரும் நினச்சி பார்க்குறேன். எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, ஒரு நாள் நீ படுத்து கிடந்துட்டா தெரியாதனமாக ஒரு என்ன துணியை போட்டு பற்றிருந்தாங்களோ வீட்டில் மிதிச்சுட்டா உன்னையே அப்படின்னு எங்கள் அண்ணன் அப்படியே பதறி அழுவான், சொல்லும்போதே அழுவான். அப்போ அந்த குழந்தை வாழ்க்கை ஒன்று, அது ஒரு 5 வயசு வரைக்கும். அப்புறம் கிட்ட 5 எங்களெல்லாம் 6 வயசில் தான் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க பள்ளிக்கூடத்தில். அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போன பாடு பள்ளிக்கூட வாழ்க்கை, அது கல்வி வாழ்க்கைன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ கரு வாழ்க்கை, குழந்தை வாழ்க்கை, கல்வி வாழ்க்கை. அப்புறம் கல்வியை முடிச்சாச்சு அப்படின்னா வேலைக்கு போகணும். அது அடுத்த கட்டம் அதுதானே, வேலைக்கு போகணும். அப்போ தொழில் வாழ்க்கை 4வது. தொழில் வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு தெரிஞ்சிட்டாலும் வீட்டுக்கு மொக்க ஆரம்பிச்சிடும். ஆள் வந்துடும், என்னங்க அப்புறம் ஏதாவது பார்க்க வேண்டியதானே, அப்பங்கள ஆள் இருக்குது அப்படின்னு ஆள் வந்துடும். சரி, திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை முடிஞ்ச பிற்பாடு என்ன ஆயிடுது, தந்தையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை 6வது வாழ்க்கை. அப்புறம் கடைசியாக தந்தையாக இருந்து வாழ்ந்து வச்சு நடந்து போனப்பாடு தகப்பனை இது தாத்தனாக இருக்கிற வாழ்க்கை. அப்போ 7 வாழ்க்கை 7 கூறா. அதாவது எங்கள் ஊர் மதுரை பகுதியில் சொல்கிறதா இருந்தால் அது என்ன, இது மண்டகப்படினுவான். அழகரை வந்து இறக்கும்போது ஒவ்வொரு மண்டகப்படியாக இறங்கி வருவார். அது மாதிரி இந்த மண்டகப்படி 7 மண்டகப்படி இருக்கு. இந்த 7 மண்டகப்படியில் நம்முடைய வாழ்க்கை சொல்றது, நம்முடைய வாழ்க்கை அது யார் கையில்? நம்ம கையிலையா, இன்னொருவர் கையிலையா, பிறர் கையில்? ஆனால் அப்போ நமக்கு சொல்லும் போதே இப்படி பார்த்துட்டு கிறுக்குத்தனமாக இருக்கு. நம்ம வாழ்க்கைன்ற நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்கும், அது அதுக்கு இன்னொருத்தர் கையில் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஆனால் அறிஞர்கள் எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதுல்ல நமக்கு. இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோமே, நாம் ஏன் கற்பனை பண்ணுவானே, அதனால் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம். அதுதான் அறிவு பயணிப்பது. நாம் என்ன செய்யறோம், பிறந்ததுலேருந்து பிறந்தோம், அம்மா அப்பா நமக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க, அவ்வளோதான். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் சொன்னதை கேட்டோம், கேட்காம இருந்தோம். கிடைக்காத பெரியவர் அடிச்சுக்கிட்டே சொல்கிறார் இந்த ஆள் அப்படின்னு இருப்போம். அது கேட்டோம் கொஞ்சம். அப்புறம் அதுக்கு பிற்பாடு வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று. கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை, கற்றபடி நிற்கணும் இல்லை. இப்போ நமக்கு இருக்கிற தகராறு எங்கே இருக்குது அப்படின்னா, முதல்ல கற்காத மனிதர்கள் மிகுதி, 2வது கற்றவர்கள் கற்றபடியே நிற்கணும் இல்லை, அது ரொம்ப தகராறு. சரி, நிற்கலாம் நினைச்சோம்னா வீட்டை ஒத்துக்கிடுவாளா சம்சாரம்? கிறுக்கு மனுஷா, கூறு கட்ட மனுஷனை கட்டி வச்சுட்டாங்க, எனக்கு என்னையா வாழ்க்கை நடத்துகிற நீ அப்படின்னு அவள் இக்கேட்டு பண்ணுவாள். அவள் முரண்டு பண்ணாலும் பிள்ளைகள் முரண்டு அவனை ஆரம்பிச்சிடும். இதுக்கிடையில் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு தனி வாழ்க்கை வரலாறு. இதில் இந்த வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா? உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னத்தை பெய்த அழைப்புன்னு ஒரு போட்டிருக்காங்க. சரி, மழை பெஞ்சிருச்சு, வெளியே உடனே போக முடியாது, சரி என்னத்தையாவது சொல்லட்டும் கேட்போம் அப்படின்னு அப்படி இருக்கையிலோ, அல்லது இல்லைப்படியே கேட்போம், விவரம் என்ன தான் இருக்குது கேட்கணும். ஏன்னா எதுவானாலும் சரி, கேள்வி ஞானம்ன்றது ஒன்று நம்ம போட்டேன் சொல்லிட்டான். எதையாவது கேள்றா, நீ கற்றதனாயினும் கேட்கன்றா. படிக்கலையா பரவாயில்ல, சரி ஒரு வாழ்க்கையை இழந்துட்ட, அது தப்பு தான், ஆனாலும் பரவாயில்ல கேட்கவாது செய்ய, கேட்டுக்க. நான் இதுக்கு பிற்பாடு நிற்கன்றான். 3வது
அதனால் நீங்கள் இங்கே கேட்கறது மட்டுமல்ல, உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க. நம்ம ஊரார் அறிவை பயன்படுத்துறதை விட நம்ம அறிவை பயன்படுத்தணும். அதற்காக உங்களிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு இப்போ நேரத்துக்கு நெருக்கிட்டேன். அதனால் இனி நாம் முன்னே நீட்டிக்கிறதை விட இவங்களை மோத விடலாம். நம்முடைய வாழ்க்கை யார் கையில் அப்படின்றதில் 4 பேர் பேசுகிறாங்க. ஒரு பக்கம் பேராசிரியர் அன்புநாதன், அவர் ஒரு மருத்துவர். கையை பிடிச்சி பார்த்தோன்னுங்க கதையை சொல்லிவிடுவார். அவர் என்னுடைய மாணாக்கர் தான். ஆனால் நான் பெருமைப்படுகிற மாணாக்கர். நம்மகிட்ட கற்றுக்கிட்ட பிள்ளை இவ்வளோ அறிவாளியாக இருக்கே, நம்மளை மிஞ்சி இருக்குது அப்படின்னு. ஏன்னா அப்படி ரொம்ப, அதாவது எனக்கு எப்போது சிரமமாக இருந்தால் நான் இப்படி இருக்கிறேன்றதுக்கு காரணம் அவர் தான். நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கு அவர் தான் காரணம். அதனால் ரொம்ப தெளிவான ஆள். மருத்துவத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்காரோ அதுபோல் இந்த செய்தி சொல்லுவதிலும் தெளிவாக இருப்பார், நம்பலாம். அவர் ஒரு புறம். அந்த பக்கத்தில் தம்பி ராஜ்குமார், அவர் எங்கள் பண்ணையில் வளர்கிற அது ஒரு, அதை பறவைன்னு சொல்லலாம், இல்லை அது என்ன வேணாலும் சொல்லுங்கள், பயிர்னு சொல்லுங்கள். அது ஒரு உயிர், எங்கள் பண்ணையில் வளர்கிற உயிர் அது. அவர் ஒரு நல்ல பேச்சாளர், ரொம்ப அருமையாக செய்திகளை சொல்லுவார். என் பக்கம் ராஜபாளையத்தில் தான் இருக்கார். ஆனால் அவர் பிறந்து வளர்ந்தது நாகர்கோவில். ஆனால் இங்கே தொழில் பார்க்குறதுல ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கார். நல்லா செய்தி சொல்லுவார். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க, அடுத்தவங்க கையில் இல்லைங்க. 2 பேர். இந்த பக்கத்தில் நம்ம ரேவதி அம்மா, இவங்க மதுரையில் நம்முடைய அது செந்தமிழ் கல்லூரியில் பணியில் இருக்காங்க. அவர் ஒரு துணை முதல்வரவங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க பிறர் கையிலே இருக்குது, சும்மா அப்படி நம்ம புரட்டிடக்கூடாது, அடுத்த கையிலையும் இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எங்கெங்கே அடி வாங்கினாங்களோ, அனுபவம் தானங்க மனுஷனுக்கு. அதனால் அவங்க சொல்கிறாங்க, மறுபடி பிறர் கையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க. அந்த பக்கத்தில் நம்ம ராஜா, அவரும் தெளிவாக சொல்கிறார், கல்யாணம் கட்டாததுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்கிறத நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு, ஆறா போடா அப்படின்னும். கல்யாணம் ஆச்சு, அந்த அம்மா ஒரு பார்வை தானே பார்க்குது, ஒரே பார்வை. செத்து சுண்ணாம்பாகி உட்காந்துருக்குறோம், ஒரு பார்வை, ஒரு வழி கிடையாது. அப்புறம் போய் கெஞ்சி, வேணாம். 2 நாள் போச்சு, மன நிம்மதி இல்லாமல் இருக்கு. நம்ம மனசு நம்ம கையில் தானே இருக்கு. ஆனால் அவளுடைய ஒரு பார்வையில் இப்போ என்ன ஆகிப்போச்சு மனசு. திருமணத்துக்கு முன்னாடியும் கறங்குச்சு, இப்போ பின்னாடி ரொம்ப ரொம்ப கறங்குது. என்னடா கழுதுன்னு அவர் சொல்கிறார். நம்ம கையில் இல்லைங்க, பிறர் கையில் இருக்குங்க அப்படின்றார் அவர். நமக்கு கேட்டுக்கலாம் தானே, தெரிஞ்சுக்கிட. இனி நான் இடையில் நிற்காதபடிக்கு அவர்கள் அழைப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லி, இப்போ நம் வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா என்ற இந்த தலைப்பில் நம் கையில் என்று சொல்ல வருகிறார் பேராசிரியர் அன்புநாதன் அவர்கள். வாங்க. முதற்கண் எனது ஆசிரியர் பத்மஸ்ரீ ஐயா, நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர், ஆட்சியர் மற்றும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சொன்னாங்க. இப்போதான் சார், நீங்கள் புலிப்பாலை கேட்டாலும் கொண்டு வர்ற டிபார்ட்மெண்ட் தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க.
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஆண்டும் மிக அருமையாக இந்த புத்தக அறிவு திருவிழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அதிகாரிகள் மற்றும் பப்பாசி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மழை பெய்தாலும் இந்த பட்டிமன்றத்தை, ஐயா தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்தை பார்த்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டு செல்ல வேண்டும் என்று அமர்ந்திருக்கக்கூடிய விருதுநகர் வாழ் ரசிக பெருமக்களுக்கு அன்பான வணக்கங்கள். அந்த பக்கத்தில் அந்த ரேவதி மேடம் வந்து செந்தமிழ் கல்லூரியில் வேலை பார்க்குறாங்க. ஒரு முறை சும்மா கல்லூரிக்கு போகும்போது அப்படி பார்த்தேன். உள்ளே அவங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏய் பரீட்சை வரப்போகுது, ஒழுங்காக படிங்க, நீ ஒழுங்காக படித்தாதான் மார்க் வரும், பார்த்துக்க, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு அங்கே காலேஜில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நீ மார்க் வாங்கிறது அடுத்த கையில் இருக்குடான்னு சொல்கிறாங்க. பிறர் கையில் தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. பிறர்கிட்ட இருக்குன்னு என்ன அர்த்தம்? பார்த்துல சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. சரி, அந்த பக்கம் ராஜா சார் பட்டிமன்றத்தினுடைய அவருக்கே எக்கச்சக்கமான ரசிக கூட்டம் இருக்கின்றது. தனக்கென ஒரு பாணியை வளர்த்து கொண்டு ராஜா பாணி அப்படின்னு சொல்லி ராஜநடை போடும். அவர் என்ன சொல்றாரு, இங்க வந்து இல்ல நான் மற்றவங்க கையில தான் சொல்றாரு. இதிலே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நம் வாழ்க்கை நம் கையில் தான். எனக்கு இந்த விஷயத்த என் தங்கச்சி உணர்த்தினான். ரொம்ப நாளைக்கு நிறைய விஷயங்களை நம்ம சின்னவங்கள்ட்ட இருந்து கற்றுக்குறோமா இல்லையா? எங்கள் அப்பா வந்து இந்த சீனா யுத்தம் நடக்கும் பொழுது மிலிட்ரியில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் மிலிட்ரியிலே கண்டினியூ ஆனார். மதுரையில் ரொம்ப வருஷம் மிலிட்ரியில் ஏஓ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தார். அவரை அந்த அந்த மிலிட்ரி உடையில பார்த்து பார்த்து அவளுக்கு ஒரே ஆசை, நானும் மிலிட்ரியில் சேரணும்னு. இப்போ மாதிரி அப்போ எல்லா துறைகளிலும் பெண்கள் சேர முடியாது. ஒரே ஒரு துறையில் சேரலாம், அது மருத்துவத்துறை. அதுக்குன்னு தனி பரீட்சை இருக்கு, ஏஎஃப்எம்சின்னு சொல்லுவாங்க, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ். அதுக்குன்னு தனியாக ஒரு தேர்வு வைப்பாங்க. 75 சீட்டு தான், அதில் 20 சீட்டு வந்து பெண்களுக்கு போகும். அதை முயற்சி பண்ணி எழுதுனா கிடைக்கல, அவளுக்கு கிடைக்கல. அந்த வருஷம் இங்கே தமிழ்நாடு மெடிக்கல்லையும் கிடைக்கல, அவளுக்கு அக்ரிகல்ச்சர் காலேஜ் தான் கிடைச்சிச்சு. அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்க ஆரம்பித்தாள். எம்எஸ்சியும் படித்தாள், எம்ஃபிலும் படித்தாள். பின்பு விஞ்ஞானிகளாக சேர்வதற்கான ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் மாதிரி ஒரு தேர்வு உண்டு. அந்த தேர்வில எழுதி டிஆர்டிஓல சேர்ந்தான். டிஆர்டிஓன்றது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். நம்ம கலாம் ஐயா அதில் தான் இருந்தாங்க. பல்வேறு துறைகளை கொண்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி நிறுவனம். அதாவது டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாதுகாப்பிற்கான எல்லா விஷயங்களையும் அங்கே ஆராய்ச்சி செய்து சொல்வது. அதில் வேலைக்கு சேர்ந்தா. அடுத்தடுத்த லெவலுக்கு போனால் சேரும் பொழுது ஏ கேடர், ஏ சயின்டிஸ்ட். அப்துல் கலாம் இருந்தது ஹெச். இன்னும் 2 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறா. இப்போ அவள் இருக்கிறது ஜி. அவள் வந்து பயோ வார்ஃபேர்னு சொல்லுவாங்க, அதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கிறான். பயிர்களுக்கு முந்தைய காலத்தில் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிறது, இப்போ பல வழியில் கிருமிகளை அனுப்புவது, பயிர்களை நாசம் பண்ணுவது, இப்படி பல வகையில் போர்கள் இருக்குது. அதில் இவ அந்த பயிர்களை நாசம் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது தொடர்பான இதில் சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கான். ஒரு முறை கல்யாணத்துக்கு பெங்களூர் போனோம். நான் காரில் இங்கேருந்து போயிருந்தேன், அவள் டெல்லியிலேருந்து வந்திருந்தா. அங்கே வந்து ஒரு மெடிக்கல் அங்கே ஒரு மிலிட்ரி கேன்டீன் இருக்குது. அங்கே ஏதோ ஜாமான் வாங்கணும் அப்படின்னு காரில் அவளை கூட்டிகிட்டு போனேன். போன உடனே அங்கே உள்ள செக்யூரிட்டி இருப்பாங்கல்ல, என்னுடைய கார்டை காட்டினான்.
காட்டணும்னு பெரிய சல்யூட் போட்டு கார் அங்கே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வரத்துக்குள்ள அந்த டோட்டல் இதனுடைய கமாண்டிங் ஆஃபீஸர், அவர் லெஃப்டினன்ட் கேர்னல் ரேங்க்ல இருக்கவர், அவர் முதற்கொண்டு எல்லாரும் ஓடி வந்து விஷ் பண்ணாங்க. விஷ் பண்ணி இவளே கூட்டிகிட்டு போய் உள்ள எல்லா இடத்துக்கும் போனாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சேன், இவ இருக்கிறது பிரிகேடியர் லெவலில் இருக்கிறா. பிரிகேடியர் லெவல் அப்படிங்கிறது ஃப்ளாக் ஆஃபீஸர், மிலிட்ரியில் ஒரு உயர்ந்த இடம். நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா, இங்கே போலீஸ் கேட்டகரியில் ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் ஆஃபீஸர் வந்து டிஜிபின்னு சொல்கிறோம். அவருக்கு 1 ஃப்ளாக். ஏறத்தால் அந்த கேட்டகரி. நினைத்ததை முடித்தாள். என்னால் முடியும் என்று அவள் அன்றைக்கு மிலிட்ரி அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வந்து பிடிச்சிருக்கா. எனக்கு வெறி ஆச்சரியம். இதைத்தான் வள்ளுவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை என்று. நீ உன்னை நம்பி நீ நடக்க ஆரம்பித்தாள் என்றால் உன்னை தேடி உயர்வு வந்து சேரும் என்று சொல்கிறார். வேற எங்கேயும் போக வேண்டாம். என்னை நம்பி நான் நடக்க துவங்கும் பொழுது என்னை நோக்கி உயர்வு வந்து சேரும். அடுத்தவங்களை நம்புறது இல்லை. அடுத்தவங்களை, அதாவது ஐயா சொல்லும் பொழுது சொன்னாங்க, பல்வேறு மண்டகப்படிகள் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நாம் சமூக விலங்காக பிறந்திருக்கின்றோம். நமக்கு மற்றவர்கள் வேண்டும். உயரமான ஒரு இடத்துல இருக்க ஒரு பொருளை எடுக்கணும். ஏணியை பயன்படுத்தி நான் மேலே ஏறி எடுக்கிறேன். அதனால் அந்த பொருளை எடுத்தது ஏணி தான் சொல்ல முடியுமா? நான் தான் எடுத்தேன். ஏணியாக பயன்படக்கூடியவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது நான் வேலை பார்க்கும் இடத்திலே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் எல்லாம் கரெக்ட். ஆனால் நான் என்னுடைய உயர்வு என்பது என் கையில் தான் இருக்கின்றது. நம் ஒவ்வொருவர் கையில் தான் இருக்கின்றது. ரொம்ப முன்னாடியே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனார் அடுத்த வரியாக சொன்னார், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று. எதுவும் அடுத்தவன் கொடுத்து வர்றதில்லை. உனக்கு நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் ஒன்னால தான் சொன்னார். அன்னைக்கே சொல்றாரு, உன் கையை நீ நம்புன்னு சொல்லு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்திலையும் நம் வாழ்க்கை நம் கையில்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். எஸ்ஐஆர் நம்ம கையில் இருக்கா, பிறர் கையில் இருக்கா? எல்லாரும் கையிலையும் இருக்குது. அதை எழுதி கொடுத்து உள்ள சேர்க்கறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எழுதி கொடுத்து சேர்த்தோம்னா தான் நம்ம உள்ள போட முடியும். அப்பதான் நம்ம கையில மை வரும், இல்லாட்டினா வராது. அது வரட்டும், வாங்கி நம்ம அனுப்பிடுவோம். சரி சரி சரி. ஐயா வந்து சரியா ஞாபகப்படுத்தினாங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று இருக்கே, அது யார் கையில் இருக்குன்னு கேட்டாங்க. அது வந்து நம்ம கைக்கு வரும், வந்தோடனே நம்ம அனுப்பிடுவோம். நம்ம ஏன்னா வர்ற பிஎல்ஓ அவர் கையில் இல்லைன்னு. எப்படியோ வந்து யாரோ ஒருத்தர் மண்டபத்தில் எழுதி கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து ராஜா கிட்ட பாடி பொற்களி வாங்கிட்டு போயிடலாம்ன்ற ஜோலியே கிடையாது வாழ்க்கையில். ஏன்னா யாரும் உங்களை உயர்த்துவதற்காக இங்கே காத்துக்கிட்டு இல்லை. ஒரு பெரிய அறிஞர், அவரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கதை. யார் எந்த கேள்வி கேட்டாலும் யோசித்து பதில் சொல்லி விடுவார். அவ்வளவு சிறந்த அறிஞர். அவர்கிட்ட என்னை மாதிரி ஒரு 18 வயசு பையன், சின்ன பையன், 18 வயசு பையன், இவர் எப்படியாவது மாட்டணும், கேள்வி கேட்டு மாட்டணும்னு நினைச்சிட்டு ஒரு சின்ன பட்டுப்பூச்சியை கையில் பிடிச்சிட்டு போறான். அவர்கிட்ட போய் கேட்குறான், ஐயா அறிஞரே, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிடுறீங்களாம்ல, என் கையில் ஒரு பட்டுப்பூச்சி இருக்கு, அது உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மாட்டிக்கிட்டார். இவர் உயிரோட இருக்குன்னு சொன்னா கையால் நசுக்கி இந்த செத்து போச்சு இல்லைன்னு காட்டிடுவான். செத்து போச்சுன்னு சொன்னா அப்படி பறக்க விட்டுருவான். என்னடா அது, சின்ன பையன் இப்படி மாட்டிட்டானே அப்படி யோசிச்சு பார்க்குறார். அருமையான பதிலை சொல்கின்றார். அந்த பூச்சி செத்ததும் சாகாததும் உன் கையில் உள்ளதுன்னார். உன் கையில் உள்ள பூச்சி செத்ததும் சாகாது எல்லாம் உங்கள்கிட்ட தான்டா இருக்குன்னார். இது இந்த பூச்சிக்கு சொன்ன கதை அல்ல, நம் வாழ்க்கைக்கு சொன்ன கதை. நாம் வாழ்விலே உயர்வதும் தாழ்வதும் எல்லாம் நம் கையில் தான் இருக்கின்றது. மற்றவங்களை பழி சொல்லி அர்த்தம் இல்லை. கடைசியாக இந்த உலகத்திலே 2 வகையான மக்கள் இருக்கின்றார்கள். ஒருவர் இந்த உலகத்திலே வாழ்பவர்கள், they are living in this world. இன்னொரு கேட்டகரி இருக்காங்க,
they are staying in this world. இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். வாழ நினைத்தால் வாழ முடியும். வாழ்பவர்கள் வாழ்க்கை உயர்வு தங்கள் கையிலே என்று நினைப்பவர்கள். மற்றவங்கள்லாம் இங்கே இருக்கின்றார்கள். நாம் இருக்கின்றோமா, இருப்பவர்களில் இருக்கின்றோமா அல்லது வாழ்கின்றோமா என்பது நம் கையில் என்று நினைக்கும் போதுதான் வரும் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒரு சின்ன பைய கையில் பூச்சியை கொடுத்தது, அந்த பூச்சியினுடைய உயிர் யார் கையில் இருக்கு அப்படின்றத கேட்க சொல்லி கதையை முடிச்சிட்டார். அவர் எதிரில் இருந்தவர் பெரியவர் விட சொல்ல முடியாமல் திகைச்சு போய், அது உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி தான் நாம் முன்னேறதும் கீழே போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்டார். நீ படித்தா முன்னுக்கு போகலாம். உன் படிப்பு வாத்தியாரை போடுவார். நீ படி, நல்லா படி. படித்த பிள்ளை ஆஃபீஸர் ஆகி போய் என்ன மாதிரி போயிருக்கு பாருங்க. டிஜிபி ரேங்குக்கு போயிருக்கு அந்த அம்மா. அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பெருமையை பெறணும்னா அது ஓங்கையில் தான் இருக்குது. வாத்தியார் அப்படி தானே சொல்லுவார், நீ படிக்கணும்னாப்பா ஓங்கையில் இருக்கு அப்படின்னு. ஆமாம், அப்புறம் நம்ம வயிற்றுக்கு நம்ம தானே சாப்பிட்டாகணும். அழுதழுது நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, அழுதழுது அவள் தான்டா பிள்ளை பெறணும் அப்படின்னாங்கல்ல, அது மாதிரி தான் நம்ம கையில் தான் இருக்குன்னு முடிச்சுட்டார். தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்ல போகிறார்களோ. படித்தவன் பாட்டை கெடுத்தான்ல. வாங்க ரேவதி அம்மா வாங்க. ஐயா, எனக்கு முன்னால் பேசிய டாக்டர் அன்புநாதன் ஐயா அவர்கள் எங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவருக்கு என்னுடைய நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களுக்காக அவர் பேசிட்டு போயிருக்கார். கடைசியா ஒரு கதை சொல்லி முடிச்சாரு பாத்தீங்களா. அந்த பூச்சியினுடைய வாழ்க்கை யார் கையில இருக்கு கேட்ட உடனே அந்த பெரியவர் என்ன சொன்னாரா, உன் கையில இருக்குப்பா அப்படின்னு பையன்ட்ட சொன்னார். அப்படிதானா? இப்ப அவர் பேசுற கட்சிக்கு அவர் பேசி இருந்தா என்ன சொல்லி இருக்கணும்? பூச்சியோட வாழ்க்கை பூச்சி கையில இருக்குன்னு சொல்லி இருந்தாதான் அது தன் கையில் அர்த்தம். அது இன்னொருத்தன் கையில எல்லாம் இருக்கு. அது எப்படியா அவர் எனக்காகவே பேசிட்டு போன மாதிரி எங்களுக்கு பேசி இருக்காரு. ஐயா அன்புநாதன் ஐயா, உண்மையிலேயே நீங்க அன்பு நிறைந்தவர் தான் ஐயா. ரொம்ப நன்றி. வாஸ்தவம் தானியா. பூச்சி உயிர் யார் கையில் இருக்கு? பூச்சி கையில் இருக்கா, ஆட்சி கையில் இருக்கா? அப்புறம் என்னவா, அவர் எங்க கல்லூரிக்கு வந்தாரியா, அதெல்லாம் வந்தாரு, பார்த்தாரு. நான் என் பிள்ளைகள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டாரு. உன் பிரச்சனை உன் கையில இருக்கு அப்படின்னு நான் ஊக்க உரை கொடுக்க போய் தான் அவனால படிக்க முடிந்தது, நல்லா தேர்வு எழுத முடிந்தது. ஒரு மாணவர்கள் உருவாவார்கள் என்றால் அதற்கு அடிப்படையில் ஆசிரியர்கள் தான் இருக்க முடியுங்கிறதையும் ஐயா அவர்கள் சொல்லிட்டார். முதல்ல டாக்டருக்கு நன்றி. எல்லாத்துக்கும் மேல எங்கள் நடுவர் ஐயா அவர்களுக்குமே நன்றி தான். ஏன்னா முன்னுரையிலேயே ஐயா எங்களுக்கான தீர்ப்பு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி நடைபெறுவது என்பது பெருந்தலைவர் காமராசர் ஐயா கையில் இருந்துதான் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஐயா அவர்கள் சொன்னாங்க. பெற்ற தாய்க்கு பிரியத்தை மட்டும் கொடுத்து இந்திய தாய்க்கு இதயத்தையே கொடுத்த கர்ம வீரர் கல்வி கண் கொடுத்ததால் தான் இன்றைக்கு மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை, ஒரு மாபெரும் அறிவு திருவிழாவை நாம் நடத்த முடிகிறது என்றால் யார் கையில் இருக்கு? நம்ம வாழ்க்கை பிறர் கையில தாங்கய்யா இருக்கு. யாரோ ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக, முன்னுதாரணமாக இருந்துதான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நன்றியோட நம்ம நினைச்சு பார்க்கணும். நடுவர் அவர்களே, இந்த 2 நாள்ல இந்துஸ்தான் டைம்ஸ்னு ஒரு பத்திரிகை, ஒரு ஆங்கில பத்திரிகை, அந்த பத்திரிகை ரஜினிகாந்த் டைம்ஸ்னு போட்டு முதல் பக்கத்திலேயே நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் 50 ஆண்டு திரையுலக வரலாற்றை பாராட்டி ஒரு பக்கமே வெளியிட்டு இருக்கிறது. இந்துஸ்தான் டைம்ஸ் என்பதை ரஜினிகாந்த் டைம்ஸ் என்று போட்டு வெளியிட்டு இருக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அவருடைய திறமை இருக்கட்டும்.
ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் என்ன சொல்றார் தெரியுமா? நான் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் கே பாலச்சந்தர் என்ற ஒருவர் தான் என்று குருவோட கையில தன்னை ஒப்படைக்கிறார். அது மட்டுமல்ல, நடிப்பு கல்லூரியில அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் கோபாலி என்பவரை சொல்லி சொல்லி பெருமைப்படுகிறார் என்றால் யாருமே தன்னுடைய உயர்வுக்கு நான் காரணம் என்று சொல்வதே கிடையாது. நிச்சயமாக அடுத்தவர்களின் உதவியால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்வதுதான் வழக்கம். அதுதான் உண்மையும் கூட. எத்தனை பேர் உயர்ந்திருக்கிறார்கள்? அதை விட்டுட்டு இன்னைக்கு இத்தனை புத்தகம் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறது. கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அருமையா சொல்றார், நான் இவ்வளவு கவிதை எழுதுகிறேன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய கற்பனை ஆற்றல் என் கையில இருக்குன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? என்னுடைய தாய் என் தம்பி தங்கைகளுக்கு தாலாட்டு பாடினாங்க பாருங்க கற்பனையாக. அதை கேட்டு கேட்டு வளர்ந்ததால் தான் கவிதை எழுத வேண்டும் என்ற உணர்வு எனக்கு வந்தது என்று சொல்கிறார். என்றால் நம் வாழ்க்கை எப்போதுமே அடுத்தவர் கையை பிடித்துதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து மறந்துடக்கூடாது. ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு வயசான காலத்துல பின்னாடி மாரடைப்பு வந்து ஒரு முறை மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆயிருக்கார். அவரை பார்க்கிறதுக்கு இயக்குனர் பாரதி ராஜா வந்து பார்த்துட்டு இருக்கார். ரெண்டு பேரும் பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது சிவாஜி வந்து அவர்கிட்ட கதையை சொல்றாரு. நான் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டு போய் படுத்தேன்னா 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். 3 மணி நேரம் நல்லா தூங்குவேன். கரெக்டா 5 மணிக்கு கமலா காஃபியோட வந்து என்னை எழுப்புவாங்க. அப்பந்தான் எந்திப்பேன். இதான் வழக்கம். அன்னைக்கு திடீர்னு 4:30க்கு முழிப்பு வந்து நெஞ்சு வலி வந்து அடைச்சிருச்சு, வேர்த்திருச்சு, என்னால ஒண்ணுமே முடியல. பக்கத்துல டேபிள்ல அந்த நாக்கு கடியில வைக்கிற மாத்திரை இருக்கு, ஆனா அதை எடுக்க கூட என்னால முடியல, கீழே விழுந்துருவோன்னு பயம். நான் பதறி கொண்டு இருந்த போது நல்ல வேளையா 5 மணிக்கு காப்பி கொண்டு வர்ற கமலா அன்னைக்கு 4:30க்கு காப்பியோட வந்ததுனால நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல கேட்கிறாரு பாரதி ராஜாவை பார்த்து, ஏன்பா நீ வீடுலாம் கட்டிட்டியா? ஆமாங்கய்யா 4 வீடு கட்டியிருக்கேன். நீ 4 என்ன 40 வீடுனாலும் கட்டு, ஆனா அந்த வீடுங்கிறது பெரிய வீடா கட்டிராத, அளவாக இருக்கிற வீடா கட்டு. ஏனென்றால் ஒருத்தன் கூப்பிட்டா குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னு கேட்கிற அளவுக்கு வீடு இருக்கணுமே தவிர பங்களா மாதிரி கட்டிராத. நான் கத்துனது பிரபு பிரபுன்னு கூப்பிட்டேன், ராம்குமார்னு கூப்பிட்டேன், ஒருத்தருக்குமே நான் பேசினது கேட்கவில்லை என்றால் உறுப்பினர்கள் கூப்பிட்ட உடனே வருகிற அளவுக்கு அளவாக கட்டு என்று சொல்கிறார். என்றால் நடுவர் அவர்களே, வாழ்க்கை என்பது குடிசையா இருக்கணும்ன்றாரு. அளவான வீடு, குடிசை வீடு இல்ல, பார்க்க தேவையான அளவுக்கு இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. நடுவர் அவர்களே, என் கையில வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையில் பண பலம் என்பதை விட பலர் பலம் என்பதுதான் முக்கியம் என்பதைத்தான் அங்கே நடிகர் திலகம் சொல்லி இருக்கிறார். என்றால் வாழ்க்கையில் பிறர் கையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு கல்வி வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கு. ஆனா சின்ன வயசுல நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோமா? சின்ன வயசுல நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒண்ணு படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா காலம் மாற 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 கால சூழலுக்கு ஏற்றார் போல நம்ம என்ன படிக்க போறோம்ங்கிறத சூழல் தான் தீர்மானிக்கும், பிறர் கை தான் தீர்மானிக்கும். ஒரு காலத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சு படிச்சு முன்னேறினவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு மாறுச்சு, இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சாதான் வேலை வாய்ப்புன்னு புற்றீசல் மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய படிச்சாங்க. அதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஒரு குரூப், அதுக்கப்புறம் ஐடியா படிச்சாங்க. இப்ப எங்க போய் நிக்கிறோம்? ஏஐ படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும் அப்படின்னு நம்முடைய படிப்பு என்பதே நம்ம விரும்பி படிக்கிறது இல்ல, பிறர் எதை தீர்மானிக்கிறார்களோ அதைத்தான் படிக்க முடிகிறது. என்றால் வாழ்க்கை என்பது நம்ம தனி மனிதனாக நம் கையில் எப்போதுமே கிடையாது. நடுவர் அவர்களே, கல்விக்கு இன்னைக்கு அகரம்னு ஒரு அறக்கட்டளை நடிகர் சூர்யா வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அகரம் அறக்கட்டளையில் 17வது ஆண்டு ஒண்ணு கொண்டாடுறாங்க. அதுல பேசின பிள்ளைகள் வந்து பேசுறாங்க, இது வரைக்கும் 17 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 51 மருத்துவர்களை அந்த அறக்கட்டளை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்றாங்க. அத்தனை பேர் அந்த அறக்கட்டளையின் மூலமாக படித்து முன்னேறி இருக்கிறார்கள். என்றால் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுப்பதும் அவர்களுக்கான வாழ்க்கைக்கு கை தூக்கி விடுவதும் என்பது எப்போதுமே அடுத்தவர்களினுடைய உதவியால் தான் நடக்கும். அதனால தான் நாங்களும் சொல்றோம், நம் வாழ்க்கை என்பது நம்ம கையில மட்டும் இல்ல, அடுத்தவர்கள் கையில் இருக்கிறது.
நடுவர் அவர்களே, நமக்கு திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமைக்கான வாய்ப்பை கொடுத்து ஏற்றி விடுவதற்கு நிச்சயம் பிறர் கை ஒன்று தேவைப்படும். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா அவர்கள் ஒரு கவிதை எழுதுவார். ஆலாபனைங்கிற ஒரு கவிதை தொகுப்புல பித்தன் அப்படின்னு ஒரு கவிதை உண்டு. அந்த கவிதையில ஒரு வரி வரும், தீக்குச்சி விளக்கை ஏற்றியது, எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள், பித்தன் தீக்குச்சியை வணங்கினான். ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டபோது சொன்னான், ஏற்றப்பட்டதை விட ஏற்றியது உயர்ந்ததல்லவா என்று கேட்டான் என்று அந்த கவிதையை முடிப்பார். நடுவர் அவர்களே, நாம் எல்லோரும் விளக்காக சுடர்விட்டு ஒளி வீச வேண்டும் என்றால் தீக்குச்சியாக இன்னொரு கை வந்து ஏற்றி வைத்தால் தான் நம்முடைய தீபம் பிரகாசமாக எரியும். அதனால் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள் மட்டுமல்ல, நம்முடைய எதிரிகள் கூட நம் வாழ்க்கையில் நாம் உந்து சக்தியாக இருந்து நம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு காரணமாக இருக்கிறார்கள் என்றால் நம் வாழ்க்கை என்பது எப்போதும் பிறர் கையில் தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கேட்டீங்களா? தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்மளை நினச்சிக்கிட்டு போகாதீங்க. ஒரு 41 பேர் அன்னைக்கு காலையில் போகும்போது அவன் உயிர் அவன் கையில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு போனான். இல்லைங்க, காலையில் அப்படி தானே போயிருப்பான், தாய் அப்படி தான் போயிருக்கும். அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கதையை பார்த்தோம்னா கந்தலாகி போச்சு. அது மேலே இருந்தவனுக்கும் தெரியல யார் கையில் இருக்குன்னு தெரியல, கீழே இருந்தவனுக்கும் தெரியல. ஆக நாம் மட்டும் இல்லை பிறர் கையிலையும் இருக்கு அப்படின்னு சுற்றி வர்றாங்க. இதுவும் சரியாகத்தான் இருக்கு இல்லைங்க? யோசித்து பார்த்தா தப்பு பண்ணுறோமோ, இந்த மனுஷனை கேப்டர் தப்பு பண்ணிட்டோமோ, ஏன்னா நம்மளை நல்வழிப்படுத்தணுமா இல்லையா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. ஆனால் இந்த அம்மா சொன்னதையே நம்பிட முடியுமா? இப்போ யாரையும் நம்ப முடியல, அது வேற தகராறாக கிடக்கு. அவன் ஊதிட்டு போயிடுறான், என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு தெரியல, அழுகிற மாதிரி அழுகிறாங்க. நமக்கு என்னமோ ஏதோன்னு பயமாகவும் இருக்கு. நமக்காக அழுகிற ஆள் யார் எத்தனை பேராக இருக்கான்னு நமக்கு பயமா இருக்கு. அதனால சரி, இன்னொரு வார்த்தை சான்ஸ் கேட்டு பார்ப்போமே. இன்னொரு வார்த்தை கேட்போம். வாங்க ஐயா ராஜகுமார் வாங்க. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேராசிரியை ரேவதி மேடம் வந்தாங்க, நல்லா பேசினாங்க. அவங்க தான் பேசினாங்க, அவங்களுக்காக வேற யாரும் பேசல. மண்டபத்தில் யாரும் எழுதி கொடுத்ததை இவங்க வாசிக்கல. அவங்களாவே நிறைய சினிமா பார்த்துருக்காங்க. ரஜினிகாந்த் சினிமா பார்த்துருக்காங்க, அப்புறம் நடிகர் திலகம் சினிமா பார்த்துருக்காங்க, நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. அவங்க பேச வேண்டியதை அவங்க தானே பேசினாங்க. ஒரு பேச்சு ஜெயிக்கணும்னாலே நாம சொந்த காலில் நின்று பேசினாதான் ஜெயிக்க முடியும்னா அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். மழை பெய்யுது இல்ல, சில நேரங்களில் எழுதி கொடுத்ததையும் இப்ப பேசுறாங்க. அது நிலைக்காதுயா, அது நிலைக்காது. சொந்தமா பேச்சுங்கிறது உள் உணர்வுல இருந்து வரணும். யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை பேசினா அது நிலைக்காது. நீங்க தான் சொன்னீங்க 41 பேர் காணாம போயிட்டாங்கன்னு. இதுல இருந்து இது இந்த தலைப்புக்கான இதுதான். எந்த கூட்டத்துக்கு போனாலும் நம்ம உசுர நாமளே காப்பாத்திக்கணுங்கிற தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்தா போங்க. விட மாட்டேன் நானே. யாரையோ நம்பி போனா வளர்த்துக்கிட்டாங்களே, யாரையோ நம்பி போனா சிக்கல் தான் வரும். அதுதான் இது. நம்ம உசுறு நாம தாங்க காப்பாத்திக்கணும். மழை பெய்யுது, மழை பெய்யும் போது நனையாம இருக்கணும்னா நாம தான் குடை பிடிக்கணும். யாரோ ஒருத்தர் குடை பிடிப்பாங்கன்னு நினைஞ்சு போனா மழையில நனைவோம், அப்புறம் ஜலதோஷம் வரும், காய்ச்சல் வரும். நாம தான் ஊசி போடணும். உங்களுக்காக வேற யாரும் ஊசி போட முடியாது. உங்களுக்கு நோயின்னா நீங்க தான் மருந்து சாப்பிடணும். நான் வரும்போது எனக்கு இன்னொருத்தரையா கொடை பிடிச்ச வந்தாரு.
அவங்க பேசும்போது சொன்னாங்க தெரியுமா, கர்ம வீரர் காமராஜரை பற்றி பேசினாங்க. எங்க விருதுநகர் வந்தாலே ஒன்னு சொல்றாங்க, கர்ம வீரர் காமராஜர் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னம்பிக்கையும் உழைப்பும் மக்கள் மீது இருக்கிற அன்புமோடு நாம் வேலை செஞ்சா மக்கள் எப்போதும் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் என்பதற்கு கர்ம வீரர் காமராஜருடைய வாழ்க்கை உதாரணம். எங்க என்னென்னமோ பேசி இருக்கிறாங்க. மேடம் வந்து அடேங்கப்பா வாழ்க்கையில அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், எங்கள் மாணவர்கள் அப்படி இருந்தாங்க, அங்க கல்லூரியில ஒரு மாதிரி பேசுவாங்க, இங்க வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, வாழ்க்கையில நாம முடிந்தவரை முயற்சி செய்யறது வாழ்க்கை இல்லைங்க, நாம நினைச்சது முடிகிறது வரைக்கும் முயற்சி செய்யறது தான் வாழ்க்கை. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறின். மனதில் உறுதி இருந்தால் எல்லாத்தையுமே நாம சாதிக்கலாம். ஒரு அறிஞர் ரொம்ப அழகா சொன்னா, உலக வரலாறுங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, தன்னம்பிக்கை உள்ள சில மனிதர்களினுடைய வாழ்க்கை தான் உலக வரலாறுன்னா. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம். அவர் குறுகலான ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருக்கிறார். குரங்குகள் துரத்துது. குரங்குகள் துரத்துனோன்னு அவர் வேகமா ஓடுறார். ஓடும்போது ஒரு குரல் கேட்குது, ஓடாத நில்லு, குரங்குகளை எதிர்த்து நில்லுன்னு சொல்றது. அவர் எதிர்த்து நிற்கிறார். குரங்குகள் பயந்து ஓடுது. இந்த கதையை சொல்லிட்டு அவர் சொல்றார், இது மாதிரி தான் நாம வாழ்க்கையிலையும் குரங்குகள் மாதிரி சில துன்பங்கள் துரத்தும். அந்த துன்பங்களை பார்த்து நாம பயந்து ஓடுனா துன்பம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். எதிர்த்து நின்று நாம் ஃபேஸ் பண்ணி ஜெயித்தால் துன்பம் நம்மை விட்டு விலகி போகும்னு அவர் வாழ்க்கையில சொல்லி இருக்காருன்னா இதுதான். எவ்வளவு பிரச்சனைகள் வரும், எவ்வளவு இருந்தாலும் அவற்றிலிருந்து நாம தாண்டி முன்னுக்கு வரணுங்க. இப்ப நம்ம எல்லாம் பேசுறோம், உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர் என்று போற்றப்படக்கூடியவர் கிரேக்கத்தினுடைய டெமாஸ்தனிஸ், உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர். அவர் ஆரம்பத்தில் திக்குவாயோடு இருந்தா, பேச முடியாது, பேச்சு வராது, திக்குவாய் இருந்தது. எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க, எல்லாருமே இவனுக்கு பேச்சு வரலங்கிறதுனால அவனை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா, வீட்டுக்குள்ள போனார். வீட்டுக்குள்ள போய் கதவெல்லாம் தாழ்பால் போட்டுக்கிட்டு தலைய பாதி மொட்டை அடிச்சார். மொட்டை அடிச்சுட்டு ரூமுக்குள்ளாலே உட்கார்ந்து இருந்துட்டார். வாயில கூழாங்கற்களை போட்டுட்டு பேசி பேசி பயிற்சி எடுத்தார். பேசி 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 பயிற்சி எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள்களுக்கு பிறகு அவர் பயிற்சியின் மூலமாக திக்குவாய் குறைபாடு குறைந்து உலகத்தின் மிகச்சிறந்த சொற்பொழிவாளராக மாறினார்னா ஒரு திக்குவாயையே பயிற்சியினால சரி பண்ண முடியும்ங்கிறதா வாழ்க்கையினுடைய யதார்த்தம்ங்க. எல்லாருமே நம்ம சில நேரங்களில் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. எதையுமே நாம கண்டுக்காங்க போனா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். புத்தருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம், புத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஒருத்தன் வந்து புத்தரை கடுமையா திட்டுறான். அவர் சிரிச்சுக்கிட்டே அப்படி உட்கார்ந்து இருக்கிறார். இன்னொருத்தர் வந்து நீங்க தான் உலகத்தின் மிகச்சிறந்த சிந்தனையாளர், புத்தர் வாழ்கன்னு புகழ்றான். அப்பவும் அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். பக்கத்துல இருந்த சீடர் கேட்டார், ஒருத்தன் வந்து உங்களை திட்டும் போதும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, ஒருத்தன் வந்து உங்களை புகழ்ந்து பேசுறான், அப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தீங்க, இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர்றீங்கன்னு சொல்லும் போது புத்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அவரவர் கொண்டு வந்ததை அவரவர்களே எடுத்துட்டு போகட்டும், இதுதான் நான் உலகத்துக்கு சொல்லக்கூடிய நியதினார். ஒருத்தர் புகழ்ந்தாலும் சரி திட்டுனாலும் சரி நான் மனதுக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது நம்மை ஒன்றும் செய்யாது என்பதுதான் புத்தருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லக்கூடிய உதாரணம். அதனால தான் சொன்னா, 1000 இருந்தன போதி மரங்கள், ஒரே ஒருத்தன் தான் புத்தனாக மாறினான். அப்ப நாம மரத்தினால நம்ம வெற்றி இல்லைங்க, உட்கார்ந்தவன் சித்தார்த்தன் அவன் புத்தனாக எழுந்தான். அவன் மனசுதான் காரணமே தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க ஒரு தேனீச்சியை பார்த்து ஒரு பறவை கேட்டுச்சு, நீ மலர்கள் தோறும் போய் தேடி போய் தேனை சேகரிச்சுட்டு வந்து அழகா கூடு கட்டி தேனை சேகரிச்சு வைக்கிறான். இந்த மனுஷர்கள் இருக்காங்கல்ல, எந்த கஷ்டமும் படாம சிரமப்படாம வந்து இந்த தேனை திருடிட்டு போறாங்களே, இது உனக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அந்த தேனீச்சி சொல்லிச்சான், எனக்கு அதெல்லாம் கஷ்டமா இல்ல, மனிதர்களால் நான் சேகரித்த தேனை மட்டும்தான் திருட முடியும், தேனை சேகரிக்கின்ற என்னுடைய திறமையை மனிதர்களால் திருடவே முடியாதுன்னு சொல்லிச்சான். இப்ப பாருங்க, எவ்வளவு சிரமம் இருந்தாலும் நாம் நம்மை தாண்டி ஜெயிக்கணுங்க. விளையாட்டு துறையில ஒரு செய்தியோட நிறைவு பண்றையா, விளையாட்டு துறையில எத்தனையோ சாதனையாளர்களை பார்க்கிறோம். முடியாதவர்கள் கூட மிகப்பெரிய சாதனையை செய்து காட்டி இருக்கிறாங்க.
கடந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல வில்வித்தை போட்டியில் பாராலிம்பிக்ல மெடல் வாங்கினாங்க, பதக்கம் வாங்கினாங்க. சீத்தல் தேவின்னு பேரு, ஜம்மு காஷ்மீர் மாநிலம். இப்ப வில்வித்தை போட்டிக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது கைதானுங்க. ஆனா அந்த சீத்தல் தேவிக்கு 2 கையும் கிடையாது. ஒரு போட்டிக்கு எது தேவையோ அது இல்ல. என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 கால்களால் பயிற்சி எடுத்தாங்க. மிக கடுமையான பயிற்சி எடுத்து ஒரு நாளைக்கு 300 அம்புகளை செலுத்தி பயிற்சி எடுத்து அதன் மூலமாக சாதாரண சின்ன சின்ன போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பாராலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வாங்குகிற அளவிற்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னா அது பயிற்சியும் முயற்சியினால தான் வருங்க. மிக குறைந்த வயதில் பாராலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிய ஒரு போட்டியாளர் என்கின்ற சாதனையோடு அவங்க நிறைவு பண்ணி இருக்கிறாங்கன்னா அதான் விஷயங்க. எவ்வளவோ தடைகள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அமுக்கிட்டு இருந்தோம்னா வெற்றி பெறவே முடியாது. எங்க ஊர்ல நடந்த ஒரு சம்பவம் ஐயா, ஒருத்தர் சாதாரணமா ஒரு தள்ளு வண்டி கடை வச்சு இட்லி வித்துக்கிட்டு இருந்தார். அப்புறமா தோசை போட்டார். அந்த சுவை நல்லா இருந்ததுனால மக்கள் தேடி வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்து வியாபாரத்தை பெருக்கினார். அந்த பகுதியில் கொஞ்சமா ஒரு இடத்தை வாங்கி ஒரு கடையை கட்டினார், ஒரு ஹோட்டலா ஆரம்பிச்சார். ஹோட்டல் ஆரம்பிச்ச பிறகும் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இதை பார்த்த உடனே ஏற்கனவே அந்த பகுதியில் கடை நடத்திக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் வயிற்றெரிச்சல் வந்துடுச்சு. இவன் வந்து நம்ம பொழைப்பை கெடுத்துருவானே நினைச்சிட்டு ஒரு நாள் இரவு அந்த கடையை தீ வச்சுட்டாங்க. அதிகாலையில் வந்து பார்க்கிறார், மொத்த கடையும் எரிஞ்சு சாம்பலா இருக்கு. வந்து பார்த்தவர் அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்தவர் ஒரு நிமிஷம் உட்கார்ந்தார். ஒரு நிமிஷம் உட்கார்ந்துட்டு சட்டுன்னு எந்திரிச்சார். எந்திரிச்சு அந்த கறிக்கட்டையா எல்லாமே கிடந்தது. அதுக்குள்ளால போனார். ஒரு கரகரன்னு ஒரு மரக்கட்டை இருந்தது, அதை எடுத்தார். ஒரு சாக் பீஸ் எடுத்தார், எழுத ஆரம்பிச்சார். பக்கத்துல பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. என்ன எழுதினார் தெரியுமா? கடை நாளை முதல் வழக்கம் போல் செயல்படும் அப்படின்னு எழுதினார். நீ என்னுடைய கடையை எரிக்கலாம், என் கனவையும் உழைப்பையும் உன்னால் எரிக்க முடியாதுன்னு சொன்னா எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளிலிருந்து என்னால் ஜெயிக்க முடியும் என்பதை தன்னம்பிக்கையால் ஜெயித்து காட்டலாம். நம் வாழ்க்கை என்பது நம் கையில் தானே தவிர இன்னொருத்தர் கையில் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கடைக்காரர், சாப்பாட்டு கடைக்காரர் இருக்காரு பாருங்க, அது ஒரு நல்ல காரியம்தான். அது ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருக்காரு. ஆனால் ஒன்று பிரச்சனை, அவருக்கு வீட்டில் போய் சாப்பிடணும். வீட்டில் வீட்டம்மா தான் சாப்பாடு போட்டிருக்கணும். இப்போ இவரும் இப்போ நீங்கள் பேசியிருக்காரு, அவராக இங்கே பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் இவராக சாப்பிடுவார். அது வீட்டம்மா சமைச்சு வச்சுருக்கோம். அது சமைக்கலைன்னா கதை போச்சு. சரி, ராஜா என்ன சொல்கிறாரு பாப்பா. வாங்க ராஜா. பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, ஆட்சியர் ஐயா அவர்களே, பெருந்திரளாக வீட்டுக்கு போக வழி இல்லாமல் மழை எப்போ விடும்னு காத்து கொண்டு இருக்கிற விருதுநகர் இலக்கிய சுவைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை. எப்போ விட்டு போச்சு? இல்லை, வந்து வந்து போகுது. இப்போ இந்த பட்டிமன்றம் மழை இல்லைன்னா இன்னும் வேகமாக தொடங்கியிருக்கும். அது உண்மையா இல்லையா? இப்போ இந்த பட்டிமன்றத்தின் தலையெழுத்தே மழை வந்து மாத்திருச்சு. நம்மெல்லாம் எப்போ வந்தோம்? 6:15 வந்துட்டோம். வடையும் சாப்பிட்டாச்சு. வருவாய்த்துறையினர் மிகச் சிறப்பாக கவனித்தார்கள். உண்மையிலே அதை பாராட்டணும். ஏன் இங்க வர முடியல? இவங்க 2 பேர் கையிலையும் தானே இருந்துச்சு. இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? நனைஞ்சுக்கிட்டே போறோம். வந்திருக்கணுமா இல்லையா? அப்ப மட்டும் கொடை கொண்டு வான்னு காத்திருந்தீங்களே, இப்போ வந்து நம் வாழ்க்கை நம் கையில். இப்போ வரும்போது கொடையோடையில் வந்திருக்கணும். இங்க வண்டிக்குள்ள இருந்துட்டு கொடையை கொண்டாங்க. ஏன் கேட்டீங்க? என்னையா அது? நாங்கெல்லாம் விவரம் இல்லாத ஆளுங்க மாதிரியே. அது ராஜகுமார், இந்த தள்ளு வண்டி கடையை ஒருத்தன் தீ வச்சிருக்கான். அவன் போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா, கறிக்கட்டை எடுத்து எழுதியிருக்கான்.
நாளைக்கு இங்கு கடை நடைபெறும். ஏற்கனவே இருந்ததே எரிஞ்சு கிடக்கு. இருந்த கடை எங்க போச்சு? அது அவன் கையில இருந்ததா இன்னொருத்தன் கைக்கு போச்சா? இவர் சொல்ற கதையை பாருங்க. இருந்த கடையை ஏன் எரிச்சான்னா, அங்க ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கெல்லாம் பிசினஸ் டல் ஆயிடுச்சான். அப்படின்னா ஏற்கனவே கடை போட்டவங்களோட பிசினஸ் யார் கையில இருந்தது? தள்ளு வண்டி கையில இருந்ததா இல்லையா? என்னங்க, அதனாலதானுங்க அவன் எரிச்சான். இதுக்கு ஒரு கதை. இதை சொல்றதுக்கு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறாரு. இவருக்கு வடையும் காப்பியும். என்னத்த சொல்ல, அவரு அன்புநாதன் சார் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நினைத்தால் புலிப்பாலையே கொண்டு வருவார்கள். அவங்க கொண்டு வருவாங்க. ஐயா புலி வேணுமே, புலி இருந்தா தானே புலிப்பால், இல்லாட்டி எலிப்பால் தான் கொண்டு வர முடியும். புலி வேணும்ல. அப்போ புலிப்பால் தேடுறவங்களுக்கே புலி வேண்டி இருக்குல்ல. இதை தாங்க எங்க அணியில சொல்றோம். இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? புத்தக கண்காட்சி வச்சிருக்கிறோம். இதோ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூட்டிட்டு வரலாம். ஏன்னா அவங்க வந்துடுவாங்க, வேற வழி கிடையாது. பொதுமக்கள் வந்து வாங்கணுமா இல்லையா? இல்லாட்டி இது திருவிழாவாக இருக்குமா? இந்த திருவிழாவின் வெற்றியே வாங்குகிற பொதுமக்களின் கையில் தான் இருக்கிறது. என்ன நீங்க எல்லாம் நம்ம அடுத்த கடையை திறந்து வச்சிருக்கோம். அப்பேற்பட்ட பட்டினத்தார் என்ன சொன்னாரு? கடை விரித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன். அப்படின்னா கடை விரிக்கலாம். நீங்க வாங்குகிறவர்கள், கொள்பவர்கள் இருந்தால் தனையா உங்களுக்கு வெற்றி வரும். இதுதாங்க எங்க கட்சி. அவங்க ரெண்டு பேரும் இந்த பயல்களை மோட்டிவேஷன் டாக். தண்ணியா அவங்களுக்கா பாருங்க, ஒரு தண்ணி கூட இன்னொருத்தர் தான் கொடுக்க வேண்டிய. என் வாழ்க்கை என் கையில், தண்ணீர் லாரியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா? நம்ம உண்மையிலே சொல்றேங்க, நாம நிம்மதியா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒழுங்கா இருக்கணும். வேற வழி. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். நடு ராத்திரியில மாடியில் இருக்கிறாள் டம்முன்னு ஒரு இதை போடுது. நமக்கு அப்பதான் தூக்கம் வருது. அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க. ஏதோ இரும்பு குண்டு உருளுது. என்ன செய்வீங்க நீங்க? சண்டைக்கு போக முடியுமா? உலகமே ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க. அதுதான் உண்மை. ராஜகுமாருக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல, நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு, எழுந்தாயா நட, நடந்தாயா ஓடு, ஓடுகிறாயா பற. அப்படியே எங்க போவான்? பறந்து அப்படியே போயிடுவானா? இதெல்லாம் சின்ன பையலுக்கு சொல்ல வேண்டியது. அவ வாழ்க்கையில நொந்து கிடக்கா. இந்த உள்ள உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு போகணும்னா 10 பேரை தாண்டி போகணும். ஒரு விஷயம் பாருங்க, இப்ப நடுவுல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. அவர் போகணும்னு நினைக்கிறாரு. அவர் எழுந்து போறது யார் கையில இருக்கு? அவர் கையிலயா இருக்கு? 10 பேரை கடந்து ஐயா அவரு உட்காரியா இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிருவாரு. ஐயா 9 மணினா 9 மணிக்கு முடிச்சிருவாரு. அவர் உட்கார வைப்பாரா இல்லையா? என்ன ஐயா நீங்க நிறைய பேசியிருக்கிறாங்க. விவேகானந்தர், ராஜ்குமார் சொன்னார், விவேகானந்தர் உலகளாவ இந்திய பெருமையை எடுத்து சென்றவர், இந்து சமயத்தை கொண்டு சென்றவர். ஆனா அவரை அடையாளம் கண்டது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற ஒருவர் இல்லை என்றால் விவேகானந்தர் என்கிற ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அதான் உண்மை. அவர் தானே குரு. இப்ப குரங்கு துரத்துச்சா அவர் ஓடாம திரும்பி பார்த்தாரா? ராஜகுமார குரங்கு துரத்துதுன்னு வைங்க. குரங்கு இல்ல, குரங்குகள். அதெல்லாம் விடுங்க. ராஜகுமார் ராஜபாளையத்தில் இருக்கிறாரு. ராத்திரி இவர் வீட்டு வாசல்ல ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவஸ்தாது, யோ பேச்சாளர் வாயா வெளிய, என்னமோ பேசுறிய, இப்ப என் முன்னாடி வந்து நில்லுன்னு கேட்கிறான்னா இவர் என்ன செய்யணும்? என் வாழ்க்கை. அவன் கையில கத்தி வச்சிருக்கான். இவர் 2 கத்திரிக்காயை தூக்கிட்டு போய் அதை வச்சு இதை நறுக்கலாமா? நான் உனக்கு எல்லா இலக்கியமும் சொல்லி தருகிறேன். விவேகானந்தர் என்ன செய்தார் தெரியுமா? குரங்கை பார்த்து எதிர்த்து நின்றார். இப்போ என்னை பொறுத்தவரை நீ குரங்கு, நான் எதிர்த்து நிற்கிறேன். சொல்ல முடியுமா? அந்நேரம் உட்காந்து போலீஸுக்கு போன் பண்ணணுமா? எதிர்த்து நிக்கணுமா? ஏன் ராஜபாளையத்துல ஒரு வாழ்க்கை, விருதுநருக்கு வந்தா வேற வாழ்க்கையா? ஏன் அநியாயம் பண்றீங்க? நிறைய பேசியிருக்கிறார் அவர்.
நிறைய. நாம் சொந்தமாக பேசினால்தான் ஜெயிக்க முடியும், மழை பெய்தால் நாம் தான் குடை பிடிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த புத்தக கண்காட்சியில் எழுதி போடுங்க. நமக்கு நாம் தான் கொடை பிடிக்க வேண்டும், நாம் சொந்தமாக பேசித்தான் ஜெயிக்க வேண்டும். நம்ம பேசுறதெல்லாம் நம்ம சொந்தமா சொல்லுங்க. நீங்க பேசினவரெல்லாம் விவேகானந்தர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்க கொண்டு வந்து நான் சொந்தமாகத்தான் பேசுகிறேன், இதெல்லாம் சொந்தமா? அது இதுல அவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் திருவள்ளுவர் 2000 வருஷமா எழுதினார். இப்ப ஏஐன்னு ஒன்று வந்திருக்குங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு போய் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துருது. அதுக்கு திருவள்ளுவருக்கு சம்மதமே கிடையாது. நான் சொல்றது உண்மைங்க, நீங்க வேணா பாருங்க. நோக்கத்துக்கு 1340 30 கிடையாது, அப்படி எழுதுதுங்க. ஏஐ வந்து எவ்வளவு ஏமாத்துது தெரியுமா? அந்த உலகத்துல என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே தெரியாம. ஐயா தான் கேட்டாரு, சார் யார்கிட்ட இருக்காருன்னு. ஓ, அது எஸ்ஐஆர். அது சாருன்றது பெரும் பிரச்சனை. நீங்க எல்லாம் யோசிங்க. இது வந்துங்க, இங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க. 2005 நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினேனே மறந்து போச்சு. என்னையா நாங்க என்னையா செய்யறது? உண்மையிலே நான் சொல்றேன், எனக்கு ஓரளவு படிப்பு அறிவு இருக்கு, எனக்கே ஃபில்லப் பண்ண தெரியல சார். நான் எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன், ஐயா அந்த உறவினர்னா யாரு, தந்தை பெயரை எழுதணுமா, என் பேரை எழுதணுமா, இதுல அப்பா பேரு என்னன்னாவது கேட்டிருக்கலாம் இல்லையான்னு. அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றாரு. அந்நேரம் என் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்துச்சு. உன்னை ஊரு கூப்பிடுறாங்க, உனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியல. உண்மையில் அது ஏன் பிரச்சனையா ஃபார்ம் பிரச்சனையா? நீங்க யோசிச்சு பாருங்கய்யா. இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம். அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கேயா காட்டுறது? அவன் எப்படியா ஓட்டு போடுவான்? எங்கிருந்து ஓட்டு போடுவான்? அவன் சாதாரண மக்கள், அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் காலையில் 5 மணிக்கு வேலைக்கு போனான்னா ராத்திரி 10 மணிக்கு வருவான். அவனுக்கு என்னையே தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்கே இந்த வேலையை பார்க்குறான். என்னென்னவோ பேசுறாங்க. நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது. இவ்வளவு சிரமத்தில் நாம இருக்கிறோம். உண்மையிலே சொல்றேங்க, இங்க என்னோட பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன்ல வேலை பார்த்த 4 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல 1980 சாதாரணமா சுத்தி வந்தவன் தான் நான். இந்த ஊர்ல 4 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த முன்னாடி இருக்கிறாங்க 4 பேர். அவங்க இவ்வளவு காலம் கழிச்சு என்னை நினைவு வச்சு இங்க வந்திருக்கிறாங்க. ஆனா இங்க நான் சுத்தி திரியும் போது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்ப நவநீதன் ஒருத்தர் எங்க கூட வேலை பார்த்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நீ ஒரு நாளும் முன்னேற மாட்ட. அவர் என்று சொல்றது எவனோ வேறையோ பிஆர்சின்றது அப்போ பக்கத்துல இருக்கு, பாண்டியன் ரோட்வேஸ். அங்கதான் நான் கேஷியரா இருந்தேன். நீ என்னைக்கும் முன்னேற மாட்டேன், இந்த ஊரே தான் சுத்தி வருவ. நவநீதன் சொல்லுவார். இப்ப நான் அவரை நினைச்சு பார்க்கிறேன். அவர் மட்டும் அப்படி என்னை சொல்லவில்லை என்றால், அந்த தூண்டுகோல் இல்லை என்றால், ஒருவேளை என்னால் வேற இடத்துக்கு போகணும்ன்ற எண்ணமே வந்திருக்காது. அதற்கு மிக காரணம் அந்த நவநீதன் சார்னு நான் இப்போ நினைப்பேன். அது உண்மை. அது மட்டும் இல்லை, என்னைய மாதிரி பேங்க் வேலை போன எல்லாருமா பேச்சாளராக வந்தாங்க. மேடையில் இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் அவர்கள் கண்ணில் பட்டதுனால தான் அன்புநாதன் சொல்றாரு, ராஜா பாணின்னு ஒன்று வச்சிருக்கிறாருன்னு. என்ன பாணி? ஒரு 10 கூட்டத்தில் என்னை பார்த்து யாரும் கைதட்டலைன்னு வைங்க. நான் வந்து பேசுறேன், நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. கை தட்டாம இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க, நான் குட்டிக்கரணம் போட்டாலும் ஒண்ணுங்காது சார். உண்மை தான் சார். நாங்க வந்து பேசுறோம், மக்களை பார்க்கிறோம்னா நீங்கள் தருகிற ஆதரவில் தான் பேச்சாளர்களே வாழ்கிறார்கள், யாரா இருந்தாலும் சரி. சார் நாமினேஷன் தான் சார் போடலாம், ஓட்டு யார் போடுறது? என்னங்க, நாமினேஷன் தானே போட முடியும் நமக்கு. ஓட்டு நீங்க தானே போடணும், நீங்க தானங்க போடணும். அப்படின்னா ஒவ்வொருவரின் எதிர்காலமும் இன்னொருவரை நம்பித்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை.
ஒன்னே ஒன்று சொல்லிடு, கூட்டணி தேடாத ஆள் இருக்கா? இது நான் யாரையும் சொல்லல. மகா பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அது ஏன் இத்தினூண்டு கட்சியை தேடி உட்கார்ந்து இருக்கிறாங்க? இந்த கூட்டணியை உழைச்சிருவோமான்னு ஒரு கோஷ்டியே நினைக்குது. நினைக்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா தன் பலத்தில் நிற்பதற்கு அரசியல் கட்சிகளே யோசிக்கும் போது கூட்டணி பலம்தான் ஜெயிக்கும் என்று அவர்களுக்கே தெரியும் போது, உண்மைதானுங்க அது. 4 பேர் சேர்ந்தாத்தாயா ஜெயிக்க முடியும்ன்றது அவங்களுக்கே நல்லா தெரியும். நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்று நம்புகிறோம். நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது. இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறதும் சண்டை போடுறதும் உங்கள் கையில் இல்லை, அந்த அம்மா கையில் இருக்கிறது. இம்புட்டு மழை பெஞ்சிச்சே, அங்க என்ன பேசினாங்கன்னு உட்கார்ந்துருந்த அவன் அப்பதே கிளம்பி வந்துட்டான். அப்படி என்னதான் பேசுவாங்களோ, நீ ஏன் இப்படி வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க? என்னைக்கும் உனக்கு சுய புத்தி வரப்போகுதுன்னு ஒரு வீட்டம்மா சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா தூங்குவானா? இதுதான் உண்மை. நம் வாழ்க்கை பிறர் கையில் தான். நன்றி, வணக்கம். 2 பேர் பேச்சு, 2 கட்சி பேச்சு கேட்குற போது நமக்கு இது சரியாகவும் தெரியுது, இது சரியாகவும் தெரியுது. ஒரு மனசுக்குள்ள ஒரு போர்க்களம் தான், ரெண்டும் சரியாகத்தானே தெரியுது அப்படின்னு. ஏன்னா என் வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு யார் தலைவன்? நம்ம வீட்டுக்குள்ள 4 எல்லைக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிக்கு யார் தலைவன்? என்னங்க, நான் தானே தலைவனு? நம்ம தானே தலைவராக இருக்க முடியும். நம்ம வீடு நம்ம தான். அடுத்த வீட்டுக்காரர் ஒன்று சொல்ல முடியுமா? இல்லை. நான் சாப்பிட்றது என் வீட்டு சோத்தை தான் சாப்பிடணும், அடுத்த வீட்டு சாப்பாடு இல்லை. அப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியுது? நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்கு. கொத்து வேலை பார்க்க, கட்டட வேலை பார்க்குற தொழிலாளி மாலை பொழுதுல கூலி வாங்கிட்டாங்க. அன்றாட கூலி வாங்குற ஆட்கள் இருக்காங்க, வாரம் வாங்குறவங்களும் இருக்காங்க. அங்கே கூலி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு வெளியே போகும்போது 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. ஒருத்தர் எப்பா வாவே அப்படின்றாரு. என்னன்னாரு, ஒரு போட்டுக்கிடுவோம், உடம்பெல்லாம் வலியாக இருக்குடா, ரொம்ப சிரமமாக இருக்கு அப்படின்றாரு. அண்ணே எனக்கு பழக்கம் இல்லைண்ணே, நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. அட பாவி போயிலே, நீ இப்படி ஆளாவா இருக்க, இப்படி போய் நமக்கு தோதுப்படாது. ஏன்னா அவர் குடிக்க போகிறாரு. குடிக்க போகும்போது கூட ஒருத்தர் போகணுமா இல்லையா, துணைக்கு இவர் கேட்குறாரு. இவன் அன்னைக்குன்னு முடியாது அப்படின்ட்டான். இல்லைண்ணே எனக்கு பழக்கம் இல்லை, இது வேண்டாம் அப்படின்ட்டான். அப்போ குடிப்பது என்பது அவர் கையில் இருக்கு, குடிக்க மறுப்பது என்பது யார் கையில் இருக்கு? இவர் கையில் இருக்கு. இப்போ இவருக்கு இவர் தான் தலைவர், அவருக்கு இவரை வற்புறுத்த முடியாது. நீ குடிச்சு தான் ஆகணும்னு சொல்ல முடியாது. அவர் நீ குடிச்சிட்டு தான் போல ஆகணும்னு சொன்னால் இப்போ இவர் கேட்பார்ல, நீ குடிக்காமல் இருந்து ஆகணும் சொல்லலாம்ல. அப்படின்னா ஒரு வகையில் பார்க்க போனால் அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில், அப்படிதானே தோணுது. அது ஒன்றும். அதிகாலை விடியுச்சுன்னா 2 பையனுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஒருத்தர் குளிச்சுட்டு தான் போகிறான், இன்னொருத்தன் போடா எறும்பு குளிக்குது போடா குளிக்கிறதா. அப்போ இவனுக்கு குளிக்க விருப்பம் இல்லை. குளிப்பதும் குளிக்காமல் இருப்பதும் அவனவன் கையில் தானே. ஆனால் அவன் சரியா இருக்கிறான், இவன் குளிக்கிறான் சரியா இருக்கான், இவன் குளிக்காம போறான். அவன் தன்னை கீழ்நிலைப்படுத்துகிறவன் அவன்தான். இல்லை நான் அந்த வழிக்கு வரமாட்டேன் மேல்நிலைப்படுத்துகிறவன் அவன்தான். அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான் இருக்கிறது என்பதில் ஏதோ ஒரு உண்மை தெரியுதில்லை நமக்கு. அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது.
ஆமாம், நம்ம முன்னே நம்ம கடைக்கு போகிறோம், தொழில் பண்ண போகிறோம், காலையில் எழுந்திரிச்சு கடையை வேலை போய் திறந்துக்கிறது வச்சு சுத்தமாக தொடச்சி கிடச்சி வச்சு 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம உட்காந்துருந்தா தானே வர்றவன் பார்த்தா வாங்குவான். நீ கடைக்கு போகும்போதே அப்படி கொட்டாய் விட்டுக்கிட்டு தலையும் சீவாமல் குளிக்காமல் போய் உட்காந்துருந்தா வந்து இப்படி எட்டி பார்க்குற என்ன செய்வான், இவன் கடையிலையா விளங்குமாயா சொல்லுவான் இல்லையாப்பா. அப்படின்னா தான் முன்னேற வேண்டும் என்பது, தன்னுடைய குடும்பம் முன்னேற வேண்டும் என்பதில் அவனவனுடைய பங்கு ஒன்று இருக்கத்தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இது ஒரு பழைய தியரி, ரொம்ப பழைய தியரி. இந்த பழைய கோட்பாடுன்றதுக்கு எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, புத்தர் அப்படி தியானத்தில் இருந்தார். இந்த புத்தரை பற்றி பேசினாங்க இல்லையா, அவர் தியானத்தில் இருந்துட்டு அவர் உபதேசப்பட்டார். அவர் சொல்றாரு, தானே தனக்கு கேடு இழைப்போர். தனக்கு ஒரு கேடு வருதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நம்ம தானே. சாப்பிடும்போது சொல்றாரு, 4 வடை சாப்பிட்ருக்கடா, வேணாண்டா 4 வடை சாப்பிட்ருக்கடா, இது புழுந்த வடைடா, சிக்கல்டா அப்படின்னு சொல்கிறா அம்மா. இன்னும் 2 கொடு அப்படின்றான். அவன் பார்க்குறா, அப்பன் புத்தி அப்படியே இருக்கு, நீ என்ன செய்யறது, இந்தாடா போட அப்படின்னா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஓடுறான், அவனால் இருக்க முடியலே. அப்போ தனக்கு கேடு இழைச்சிருக்கிறது யாரு? பிறர் சொல்லியும் செய்யாம திருந்தாம இருக்கிறவன் இருக்கானே, அவன் தான் தனக்கு கேடு இழைச்சுக்கிட்டான். இப்போ அவன் கதை தான் கேடு இழைப்போன்றாரு. தன்னை சுத்தமாக்குவோன் அவன் யாரு? தானே தனக்கு சுத்தமாக்குவன், தானே தனது தீமையை ஒழிப்போன். தனக்கு வரக்கூடிய வறுமை இருக்கு, கஷ்டம், நம்ம வீட்டில் கஷ்டம் இருக்கு, அதை போக்கணும்னா அடுத்தவன் வந்து கொடுப்பான் நமக்கு. நம்ம கஷ்டத்தை நம்ம தானுங்க போக்கணும், அதில் ஒன்றும் தகராறே கிடையாது. இதெல்லாம் புத்தர் காலத்தில், சமணர்கள் காலத்தில் அடிப்படையாக ஒவ்வொரு தனி மனிதருக்கு சொன்ன நியதி. இது பொய்யல்ல, 100க்கு 100 உண்மை, இது பொய்யல்ல. ஆனால் இது என்ன ஆகும்னா, இந்த எம்டன் மகன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எம்டன் மகன், அது அவர் நாசரு எம்டனா நடிப்பார். அந்த எம்டனா இப்போ ஒவ்வொருத்தரும் நினைக்கிறான், ஓட்டா ஆறா நான் சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், நானு அப்படின்னு. இப்போ எல்லா மனிதர்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு கட்டம் வந்த ஒருபாடு தான் என்னும் பொய்யை வான வர வளர்க்கிறான். வானத்து வர என்னையானா, நான் யார் தெரியுமா? என்னய்யா, தெருவுக்கு வரல, மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யலை, ஒரு தொண்டும் செய்யலை, ஒரு காலனா காசை கிள்ளி எரிஞ்சி போடலை. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு விளங்கும், உண்மையை சொல்றேனே, தெருவுக்கே வரல. ஏன்னா பெரிய ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டு படிக்க முடியலை, அது ஒரு வேற கட்டம். ஆனால் அவர் பட்டிருக்கிற பாடு இருக்கு பாருங்க, என்ன கஷ்டங்களையா. சாப்பிடாமல் இருந்த நாட்கள் எத்தனை, தூங்காமல் இருந்த நாட்கள் என்ன, தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை. இவ்வளவு உழைச்சிருக்கிற மனுஷனை ஒரு நாட்டில் தூக்கி அழி எறிஞ்சிட்டான், போடா ஓடி போடு அப்படின்ட்டான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு திடீர்னு ஒரு வேலையும் செய்யாதபடிக்கு, ஒன்றுமே செய்யாதபடிக்கு வந்து நின்றுக்கிட்டு, அது சுமார் இல்லை, நட்டரடு தலைவராகணும். சும்மா சாதாரண ஆளும் கிடையாது, தலைவன் தான். அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு 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 தத்துவம் புதுசாக வளருது. வீட்டில்
ஒரு தத்துவம். வீட்டுக்கு கல்யாண பிள்ளைகளுமே கொடுங்க வர்றா, தகப்பன் படிக்க வைக்கிறான், தாய் எத்தனை பட்னியாக கிடந்து தாய் அவனை படிக்க வச்சிருப்பா, எத்தனை கஷ்டத்துக்குள்ள அவனை வளர்த்துருப்பா. வளர்க்குறான், படிக்கிறான், பட்டம் வாங்குறான், மனைவி கட்டி வைக்கிறாங்க, வேலை பார்த்து கட்டி வைக்கிறாங்க, நல்லா கொண்டாந்து வைக்கிறாங்க. சத்தா அதுக்கு பிற்பாடு அம்மா அப்பான்ற ஒரு மரியாதை வேணாம். மரியாதை வேணுமில்ல? யாரை நம்பி நான் பிறந்தேன் போட்டா அப்படின்ட்டு தனிச்சு போயிடாயா. தனிச்சு போடுறது தப்பு இல்லை, தனியாக தான் நம்ம குடும்பங்கள் வைக்கிறாங்க. தனிச்சு போடுறது தப்பு இல்லை. ஆனால் போனவன் இருக்கானா செத்தானா அப்பா அம்மா அம்மாவும் ஒரு வார்த்தை ஒரு ஃபோனில் அது கேட்கணும்ல. அப்படின்னா என்ன வந்துருச்சு? சுயநலம்ன்ற ஒன்று பலம் வருகிற பொழுதெல்லாம் வந்து சேருது. அப்பத்தான் என்ன சொல்றான், டே நீ தனி மனுஷன் இல்லை. எப்படி உனக்கு ஒரு கையில் 5 விரல் இருக்கோ, 5 விரல் மாதிரி ஒரு உதவிக்கு ஆட்கள் இருக்காங்க. உன் தகப்பன் இருக்கான், ஒரு தாய் இருக்கா, உன் கூட பிறந்தவங்க இருக்காங்க, உன் நண்பன் இருக்கிறான். இவர்களெல்லாம் வச்சுத்தாண்டா நீ வாழ்க்கை நடக்கிறோம். மேன் இஸ் அ சோசியல் அனிமல்னா என்ன? நீ விலங்கு தான், ஆனால் ஒரு சமூக விலங்கு. நாம் 4 பேரோட கூடி இருக்க வேண்டிய ஆட்கள். பாருங்க, இவ்வளவு கூட்டம் கூடி இருந்தா தானே நான் பேசுகிற பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி நீங்க எல்லாம் ஒருவரும் இல்லைங்க, நான் மட்டும் இங்கே உட்காந்து பொதுமக்களே தாய்மார்களே அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பக்கத்தில் போராடும் நல்லா தாங்க இருந்தார். அப்போ அதை கூட்டிகிட்டு வரும்போது கூட நல்லா இருந்தாருங்க. இப்போ ஜனமெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்காருயா, என்னமோ ஆகிப்போச்சு கலந்துச்சு சொல்லுவானா இல்லையா? அப்படின்னா நான் என்பது வளர்வதற்கே கூட 4 உதவி நமக்கு வேணும். 4 மனுஷால் வேணும்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அந்த மனிதர்கள் தயவு நமக்கு வேண்டியிருக்கு. கூட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கதையும் நடக்காது. அதைத்தான் இப்போ நம்ம என்ன செஞ்சோம், தன்னந்தனியாக இருந்த அரசியல் இயக்கங்கள் கூட இப்போ என்ன ஆயிடுச்சு, கூட்டுக்கு வந்துருச்சு. கூடித்தாண்டா ஒருத்தனை கதையை முடிக்கணும், கதையை முடிக்கிறதா கூட கூடித்தான் முடிக்க வேண்டியிருக்கு. தன்னந்தனியா முடியாதுங்க வாழ்க்கை. அதனால பெரியோர்களே, நாம உண்மைதான் நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம தான் ராஜா தான். ஆனால் நாம் வீட்டுக்குள்ள மட்டும் இருப்பதில்லையே, ரோட்டுக்கு வந்து ஆகணும்ல. அங்க ரோட்டுக்கு வரும்போது யார் இருக்கா? 4 பேரை கேட்டு தானே ஆகணும். எனக்கு எதிர் வீடு இருக்கு, பக்கத்து வீடுகள் இருக்கு, அவங்கள கேட்டுத்தானே ஆக வேண்டியிருக்கு நான். அதனால நான் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 4 பேர் என்னை பாராட்டுறது தானே என்னை உற்சாகம். நானா பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, பாராட்டு வாங்கணும். என் அம்மா பாராட்டுறதை, என் தவ வீட்டில் பாராட்டுறதை விட ஊர் பாராட்டினா தானே பெருமை. அப்படின்னா உலகம் நம்மை உயர்த்த வேண்டும், நாம் உலகை உயர்த்த வேண்டும். இந்த 2மாக கூடுவதாக இருந்தால் அவனவன் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதில் உண்மை இருக்கிறது. ஆனால் அதை விட பெரிய உண்மை என்ன இருக்கு? உலகம் வாழ நாம் உண்ண வேண்டும், உலகோடு ஒட்டு வாழ வேண்டும், உலகம் வாழ்த்த நாம் வாழ வேண்டும். அதனால 4 பேர் நமக்கு உதவுகிறார்கள், 4 பேர் கூடியிருப்பதுதான் வாழ்க்கை. அதனால நம்முடைய வாழ்க்கை நம் கையில் மட்டும் இல்லை, பிறர் கையிலும் இருக்கிறது. ஆனால் பெரியோர்களே, உங்களை சார்ந்த மக்களை பாருங்கள், வாழ்த்துங்கள், பிரியமாக இருங்கள். அதுதான் வாழ்க்கை. நம்முடைய சமயம் சொல்லுவதும் பகுத்தறிவு சொல்லுவதும் அதுதான் என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.